தேடுவது என்பது எப்படி பஸ்ஸுக்கு எந்த பஸ்ஸில் போவது என்பதை போல முடிவெடுப்பதா? ஆக ஒரே ஒரு விஷயம், இங்கே இருக்கின்ற பெற்றோர்களும் இளம் மாணவ உள்ளங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் என்ன ஆக வேண்டும். ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போனால் நான் கலெக்டராக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு வைக்கிறேன், நான் டாக்டர் ஆக எண்ணம் வருது. ஒரு வக்கீல் ஆபீஸுக்கு போனால் நான் எனது வழக்கறிஞர் ஆக எண்ணம் வருது. ஆக என்ன ஆக வேண்டும்? ட்ரெயினை பார்த்தோன்னே நான் ஒரு டிடி ஆக வேண்டும் சொல்றோம். அப்போ ரயில்வே துறையில என்னென்ன வேலைகள் இருக்குது, பொதுப்பணித்துறையில என்னென்ன வேலைகள் இருக்குது, என்ன ஆக வேண்டும், ஏன் படிக்கிறோம்னா வேலை வேணும். அப்ப என்ன வேலைக்காக படிக்க வேண்டும் என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆக என்ன ஆக வேண்டும் என்பதை முடிவு செய்த பின்புதான் என்ன படிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எந்த பள்ளியிலும் படியுங்கள், எந்த கல்லூரியிலும் படியுங்கள், எந்த பிரிவையும் எடுத்து படியுங்கள். ஆனால் என்ன ஆக வேண்டும் என்ற எண்ணம் 10ஆம் வகுப்பு +1 +2 படிக்கும் போதே நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இது இல்லை என்றால் இது, இல்லை என்றால் இது என்று சில மாற்று ஏற்பாடுகள் ஆல்டர்னேட்டிவ்ஸை வைத்துக் கொண்டு நீங்கள் முடிவு செய்தால்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இதற்கு நீங்கள் எழுத வேண்டியது காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற போட்டித் தேர்வுகள். சார் இப்போ எதுக்கு சொல்றீங்க? 10th படிக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஒரு பையன், அந்த செயின் போட்டிருக்க பையன் சிரிச்சுட்டே இருக்கிறார். ஏன் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து சிரிக்கிறோங்கிற அவருக்கு தெரியல. ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்போது நீங்கள் சிரித்தால் பிறகு யோசிக்க வேண்டிய சூழல். இது முக்கியமான விஷயம். என்ன ஆக வேண்டும் என்பதை பற்றி தனக்கே தெரியவில்லை என்றால் படிக்காத பெற்றோர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? இந்த நிகழ்ச்சியில் இதனை கவனிக்கவில்லை என்றால் எப்படி புரிய போகிறது? இதனால் தான் ஒரு செய்தி, கண்டிப்பாக இதை தெரிய வேண்டும். தமிழகத்தில் உள்ள ஒரு IAS அதிகாரி தனது மகன் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது சிவில் சர்வீசஸ் தேர்வு என்றால் என்ன, UPSC நடத்துகின்ற தேர்வு என்ன, TNPSC நடத்துகின்ற தேர்வு என்ன, SSC என்றால் என்ன, SSB என்றால் என்ன, IBPS என்றால் என்ன என்று அத்தனை தகவல்களையும் தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக IAS அதிகாரி தனது மகனுக்கு சிவில் சர்வீசஸ் தேர்வு பற்றிய செய்திகளை சொல்லியிருக்கிறார். எனவேதான் இந்த போட்டித் தேர்வுகளை பற்றி சொல்லு. என்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்களுக்கு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், எக்கனாமிக்ஸ் படித்தவர்களுக்கு இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், அதோடு இணைந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் படித்தவர்களுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வனத்துறையிலே அலுவலராக செல்வதற்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம், கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் அண்ட் ஜியாலஜிஸ்ட் எக்ஸாம், மண்ணியல் சம்பந்தப்பட்ட தேர்வு, பாதுகாப்பு துறையிலே நீங்கள் சென்று சேர்வதற்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன். இதுவும் வேண்டாம் அப்படின்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். அதே போல மருத்துவத்துறையிலே பணியாற்றுவதற்கு மத்திய அரசிலே கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் என்று சுமார் 8 விதமான தேர்வுகளை இந்தியாவிலே உள்ள மிக உயர்ந்த பணிக்காக இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்கின்ற மத்திய அரசினுடைய அமைப்பு நடத்துகிறது. இது மத்திய அரசினுடைய பணி. இப்போ சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் முதல்ல எடுத்துக்கணும். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இப்ப காலையில வரும்போது IAS, இந்த IASக்காக இந்திய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவிக்காக நடத்தப்படுகிறது. இந்த பதவிக்கு மட்டும் இல்லை, சுமார் 24 இருந்து 26 பணிகளுக்காக நடத்தப்படுது. நான் பின்னால் அந்த விவரத்தை சொல்றேன். UPSCல நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸை பின்னால் வரணும். இருந்தாலும் கூட நம்ம என்னது முதல்ல வேணா அதை பார்த்துக்கணும். ஏன்னா காலத்தினுடைய அருமை கருதி நான் முதல்ல சொல்றேன். இப்போ IAS என்பது என்ன? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ். போலீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் மத்திய அரசு பணி. IPS ஆகணும். அதுக்கும் இதே தேர்வு தான். சார் எனக்கு இது பிடிக்கல, வேற ஏதாவது இருக்குதா? இருக்கு. என்னென்ன தேர்வு இருக்குங்கிறத உங்க வசதிக்காக நான் 8 வகையா பிரிச்சிருக்கிறேன். 1 அகாடமிக் சர்வீஸ், சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், நிர்வாக பணிகள். நிர்வாக பணிகள்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், டெல்லி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் அண்ட் லட்சதீப் சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ். சார் ரொம்ப வேகமா போகுது அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வெற்றி நிச்சய புத்தகத்தில் உங்க கையில் இருக்கிற புத்தகத்தில் ஓரளவு விரிவான தமிழ் கட்டுரை இருக்கிறது. அதுவும் எனக்கு குறிப்பெடுக்க முடியலன்னா கவலைப்பட வேண்டாம்.
காலையில் கொடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் 75 ரூபாய் புத்தகம் 60 ரூபாய்க்கு தினத்தந்தியை வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பெடுக்க முடியாதவர்கள் அதை பார்த்து அதில் எஸ்ஏ கட்டுரை எழுதணும், அதுவும் ஜிகே தான். இந்த மீதி உள்ள 4 ஒரு ஜிகே தான். 250 என்று 5 1250க்கு ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு இருக்கு. மீதி ஒரே ஒரு ஆப்ஷனல் பேப்பர் நீங்கள் எடுத்து அதில் 2 பேப்பர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து 2 பேப்பர், அதுக்கு 26 விருப்ப பாடம் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பாடம் உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ சிலபஸை பாருங்கள், எடுத்து நீங்கள் செய்யணும். இன்டர்வியூக்கு 275 மார்க்கு, மொத்தம் 2025 மார்க்குக்கு அதை ரேங்க் பண்ணுறாங்க. அதை வச்சு என்னது யார் யார் ஃபர்ஸ்ட் வர்றா செகண்ட் வர்றா பார்த்து உங்களுடைய விருப்பத்துக்கு அடிப்படையில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இது ஒன்று சிவில் சர்வீஸ் எக்ஸாம். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. ஆனால் என்ஜினியரிங் சர்வீஸ், அதே போல எக்கனாமிக் சர்வீஸ் இருக்கு. இதை முடிச்ச முறை சொன்னேன். நான் பேங்க் எக்ஸாம் இருக்கு சொன்னேன். பேங்க் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் என்கின்ற ஒரு அமைப்பு, அந்த பேங்க் எக்ஸாம் எல்லாமே அந்த விவரங்கள் இருக்கு. நான் மற்றவங்க பேச வழிவிடணும். காலத்தை சொன்ன நேரத்துக்குள்ள முடிக்கிறதா மரியாதை என்பதால் நான் புத்தகத்தை விளம்பரத்துக்காக எதுக்க சொல்லலை. இதில் ஆங்கில மீடியத்தில் உள்ளவங்க எளிய தமிழில் படிக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தினத்தந்தி தமிழ் வெல்க என முழக்கமிட்ட தினத்தந்தி ஆங்கில புத்தகத்தையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அதனுடைய வரலாற்றிலே பவள விழா வரலாற்றிலே ஆங்கில புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை தொகுத்து எழுதுவதற்கான வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை எனக்கு தினத்தந்தி நிர்வாகம் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 17 ஆண்டுகளாக, 17வது ஆண்டு தொடர்ந்து சிவில் சர்வீசஸ் தேர்வு பற்றியும் போட்டித் தேர்வுகள் பற்றியும் தமிழகத்தில் உள்ள 1 லட்சம் மாணவர்களை சந்தித்து ஆண்டுதோறும் இந்த தகவல்களை பரப்புவதற்கும் 4.5 வருடங்களாக தொடர்ந்து தினத்தந்தியிலே ஐஏஎஸ் கனவல்ல நீங்களும் கலெக்டர் ஆகலாம் என்ற தொடர்கிறது. இந்த செய்திகளை தகவல்களை பரிமாறுவதற்கு வாய்ப்பு தந்த திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், குறிப்பாக ஈரோட்டிலே தொடர்ந்து இதே மேடையிலே ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஆண்டுதோறும் சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு சௌந்தர் மேலாளர் ஈரோடு தினத்தந்தி மற்றும் செய்தியினுடைய செய்தி பிரிவினுடைய முக்கிய திரு செல்வீன் அவர்கள் மற்றும் செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், அழைத்து வந்த பெற்றோர்கள், அன்பான மாணவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், எக்ஸல் குழு நிறுவனங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை காலத்தின் அருமைகளில் தற்காலமாக விடைபெறுகிறேன் என்று சொல்லி என்னுடைய நன்றியை உங்கள் காலடியில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அது சட்டம், அது கவுண்டர் அர்த்தம். அவரும் பேசக்கூடிய அது முன்னாடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரக்கூடிய பெருமகளா இன்னைக்கு போய் பாருங்க. எக்ஸல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி எவ்வளவு பெருசு, ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ந்து பெருமை சேர்க்கக்கூடிய எங்கள் துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் எக்ஸல் கல்வி குழுமங்கள் தந்த குமாரபாளையம் பெருமை சேர்க்கும் டாக்டர் என் மதன் கார்த்திக் அவர்களை கல்வி பணியில் எக்ஸல் கல்வி நிறுவனங்களை பற்றி நன்கு மகிழ வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல வாழ்த்துங்க. யாரும் எந்திரிக்க கூடாது. நல்ல கைதறிய தூக்கத்தில் இருந்து எழுப்பலாமா? அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த நேரத்தில் நமது தினத்தந்தி மற்றும் எக்ஸல் கல்வி நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இது நாள் வரை எங்கள் கல்லூரி சென்ற பாதை பெற்ற பட்டங்கள் பற்றியெல்லாம் எங்களது கல்லூரியின் தலைவர் திரு கே நடேசன் சார் அவர்கள் கூறினார். என்னென்ன கல்லூரிகள் எந்தெந்த ஆண்டிலே எவ்வளவு ஒரு சிரமத்துக்கு இடையிலும் அதை நல்ல ஒரு முறையில் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தொடங்கினோம் என்று, அதன் தொடர்ச்சியில் இந்த ஆண்டு எங்களுடைய கல்லூரியில் நமது புதியதொரு அங்கமாக நேச்சுரோபதி மற்றும் யோகா, தட் இஸ் எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் ஃபார் நேச்சுரோபதி அண்ட் யோகா தொடங்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு சித்தா மற்றும் ஹோமியோபதி, இந்தியன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய இதில் ஹோமியோபதி, சித்தா அண்ட் நேச்சுரோபதி சுமார் ஒரு 200 பெட்டட் ஹாஸ்பிட்டல் மற்றும் அதற்குரிய இந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய லேப்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் அவை அனைத்தும் தயார் நிலையை
ரெடியாகி கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு நேச்சுரோபதியும் அடுத்த ஆண்டு இந்த 2 கல்லூரியும் தொடங்க இருக்கிறோம் எங்களது எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃப்ரீ கன்சல்டிங், அதாவது எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் ஃப்ரீ டாக்டர்ஸ் மூலியமாக ஃப்ரீ கன்சல்டிங் கொடுத்து, மற்றும் அவர்கள் ஒரு பேஷண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து போக வசதியாக எங்களுடைய கல்லூரியிலேயே பயணம் செய்து இங்கே வந்து செல்ல வசதியாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ், அதாவது ஹோமியோபதி சித்தாவுடைய மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், அதற்கும் ஒரு கன்செஷன். நீங்கள் மார்க்கெட்டில் போய் என்ன வாங்கினீங்கனாலும் அதை ஒரு கன்செஷனில் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சிறந்த ஒரு மருத்துவமனை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை தொடங்கி இருக்கின்றோம். கண்டிப்பாக அது இந்த பகுதியில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அந்த எண்ணத்தை கூடிய விரைவில் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்சி ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி அண்ட் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் 2 கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் இப்போது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் அதிகப்படியான தேவை ஆட்கள். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிளினிக்கல் லேப், வெறும் லேப் மட்டும் செட்டப் பண்ணி டெஸ்டிங் எதாவது எடுக்கணும் அப்படின்னா சாம்பிள் கலெக்ஷனுக்காக அந்த லேபை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கென்ற ஒரு படிப்பு பிஎஸ்சி கோர்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அண்ட் ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி, இந்த 2 கோர்ஸை எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் தொடங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி அண்ட் ஃபிசியோதெரப்பி கடந்த ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு 2வது ஆண்டாக அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களது எக்ஸல் கல்வி நிறுவனம் வளாகத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு புதியதாய் 18-19 அகாடமிக் இயரில் ஆர்ட்ஸ் காலேஜ், அதில் 5 கோர்ஸுகள் பிகாம் சிஏ, பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பிஏ இங்கிலீஷ், 5 டிஃப்ரெண்ட் கோர்ஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கம்மிங் அகாடமிக் இயர்லேருந்து. அதுக்கும் ரொம்ப மிக குறைந்த ஃபீஸ் போட்டு அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறதுக்காக வசதியாக கொடுத்துருக்கோம். என்ற ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கேம்பஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 5 இயர் இன்டெகிரேட்டட் MBA கோர்ஸ், ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியாவிலே 2 காலேஜில் மட்டும்தான் இந்த 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. அது எங்களுடைய எக்ஸல் பிஸ்னஸ் ஸ்கூலில் இண்டிபெண்ட்டாக இந்த 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்ஸோடு பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய விதத்தில் 5 துறைகள், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ட்ரிபிள் இசிஇ அண்ட் சிவில். அதில் நம்ம முதல்வர் சொன்னார், அதாவது ஹுண்டாயோடைய எக்ஸ்க்ளூசிவ் சென்டர் வச்சு அந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக அவங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸ், அதாவது அவங்க பிளான்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது தனி, அது தமிழ்நாடு முழுக்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிளான்ட் அவங்க லொக்கேஷன் பேஸ்டில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணி அவங்கள எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இமீடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு நமது கல்வி நிறுவனங்களுக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முதல் பாலிடெக்னிக் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்த ஆண்டு முதல் 10வது, 11வது, 12வது 3மே ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் நிறைய மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள். அவர்களால் தேர்ச்சி பெறுவதிலோ அல்லது நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பதிலோ சிரமம் இருக்கிறது. அதை எளிதாக்கும் வகையில் டிப்ளமோ 10th முடித்த உடனே 3 இயர்ஸில் டிப்ளமோ முடிக்கிறப்போ லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் வேணும்னா போய்க்கலாம், இல்லைனா ஒரு டிகிரியோட நல்ல ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு வழித்தடம் அமைந்திருக்கின்றது. அதை இவ்வளோ நாள் வரைக்கும் பெருசாக யாரும் எடுத்துக்கல. பட் இந்த வருஷம் 3 இயர்ஸ் கண்டினியூஸ் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அதை ஒரு பாசிட்டிவாக கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கல்வியாண்டு முதல் எங்களது எக்ஸல் பாலிடெக்னிக் கல்லூரியில் இலவச பஸ் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 54 பேருந்துகள் 60 கிலோமீட்டர் ரேடியஸில் இயக்கிறோம். அதில் எந்த ஒரு பேருந்தில் வேணாலும் அவர்கள் வந்து பயணிக்கலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் நமது கல்லூரியில் சேர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பஸ் ஃப்ரீ பஸ் ஃபார் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் என்கின்ற ஒரு அறிவிப்பை முன்வைத்திருக்கிறோம். அதை அனைத்து மாணவ மாணவிகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்றதை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மட்டும் இல்லாமல் பொறியியல் துறை கிட்டத்தட்ட 9 துறை எங்களிடம் உள்ளது. அதற்கு புதிதாக ஒரு 3 துறை. ஸோ மொத்தம் ஒரு 12 பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங், 11 பிரான்ச்சஸ் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன் மற்றும் 3 துறையில்
நமது கல்லூரியில் பிஹெச்டி ஆராய்ச்சி மையங்கள் இவை அனைத்தும் அமைத்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களது கல்லூரி ஏன் எங்களது கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நீங்கள் பொறியியல் துறை என்று வந்தவுடன் நீங்கள் எந்த ஒரு கல்வி நிறுவனங்களில் சேருவதாக இருந்தாலும் முதலில் எங்களது கல்லூரியை வந்து ஒரு பார்க்கும் பொழுது அதற்குரிய வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய கல்லூரியில் இப்பொழுது 4 டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் NBA என்ற தரத்தை வாங்க அனைத்து ரிசல்ட்டும் முடிஞ்சு we are waiting for the result. Probably another 10 to 15 days of time we will be getting the results. ஸோ அதற்கு பின்னால் எங்களது கல்லூரி அந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் NBA அக்ரிடேஷனோட செயல்பட இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மினிமம் ஒரு 3 PhD ஹோல்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அதாவது 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்திருந்தால் மட்டும் பத்தாது, அந்த துறையில் அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்களா என்று பார்த்து ஒவ்வொரு துறையிலும் மினிமம் ஒரு 3 டாக்டரேட்ஸ் இருக்காங்க எங்களோட கேம்பஸில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும். ஸோ டுகெதர் ஒரு 45 டாக்டரேட்ஸ் நம்மளுடைய கேம்பஸில் இப்போ ரைட் நவ் தே ஆர் ஒர்க்கிங். அதன் அடிப்படையில் தான் இந்த MBAங்கிற ஒரு இதை எங்களால் சாத்தியமாக பண்ண முடிஞ்சது. அதுக்கு மட்டும் இல்லாமல் 2013 இப்போ 17, அதாவது 17ல் நியூவாக ஒரு ரெகுலேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் துறையை சார்ந்த வகையில் புதியதாக ஒரு ரெகுலேஷன் நியூ கரிக்குலம் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய முதல்ல இதுக்கு முன்னால் இருந்த